தன்னகரம், ரன்னகரம்னு சொல்லும்போது, அந்த டா பக்கத்துல வந்து 3 சுழி நாதா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது நீங்க கேட்ட கேள்வி என்ன கேள்வினா, 3 சுழி நாக்கு அடுத்துலாம் டா வராது. ம். நல்லா புரிஞ்சுக்கிறணும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 3 சுழி நாக்கு பக்கத்துலலாம் டா வராது. 3 சுழி இன்னுக்கு பக்கத்துல டா வரும். ம். 3 சுழி இன்னு வந்தா டா வரும். 3 சுழி இன்னு வந்தா 3 சுழி நா தான் வரும். இப்ப சில பேர் அண்ணன்னு எழுத சொல்லுவேன். சில பேர் அழகா எழுதுவாங்க. எப்படி தெரியுமா எழுதுவாங்க? ஆ போடுவாங்க. 3 சுழி இன்னு போடுவாங்க. அப்ப 2 சுழி நா போடுவாங்க. அப்புறம் 2 சுழி இன்னு போடுவாங்க. அண்ணன்னு வந்துரும். அண்ணன் என்று சொன்னாலே 3 சுழி இன்னு வந்தா அது பதிலா 3 சுழி நா தான் வரும். இப்ப மண்டபம் எழுதுறீங்க. எழுதும்போது என்ன நடக்கும்? மா 3 சுழி போட்டு, போட்டு. 2 சுழி இன்னு போட்டு, டா போட்டு, பா போட்டு, இம் போடுவாங்க. மண்டபம் எழுதுவாங்க. நீங்க உடனே டக்குன்னு மனசுக்குள்ள என்ன உதிக்கணும் தெரியுமா? என்ன உதிக்கணும்? 3 சுழி இன்னு வந்தா டா தான் வரணும். அப்ப 2 சுழி வந்திருக்கு. அப்ப 2 சுழி இன்னு வந்தா என்ன வரணும்? ரா வரணுமா? ர. ஆ. ர ர, ரி ரி, ரு ரு, ரே ரே, ரை, ரொ ரொ, ரவ் என்று சொல்லக்கூடிய ரகர வரிசை வர வேண்டும். அப்ப 2 சுழி இன்னு வந்தா 2 சுழி நா தான் வரும். 2 சுழி இன்னு வந்தா அதற்கு 2 சுழி நா தான் வரும். 2 சுழி இன்னு வந்தா 2 சுழி இன்னு வந்தா ரா தான் வரும். அப்ப அதற்குத்தான் என்ன பெயர் அப்படின்னா 2 சுழி இன்னுக்கு என்ன பெயரு? 2 இரட்டை சுழி இன்னுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ரன்னகரம், ரன்னகரம் என்று சொல்லணும். இப்போ 3 சுழி இன்னுக்கு என்ன சொல்லணும்? தன்னகரம். தன்னகரம் என்று சொல்லணும். சரிங்களா?